சாங் கிடச்சதுக்கு காரணம் வந்து சித்து தான். சித்து ஃபோன் பண்ணி எங்கேயா இருக்க அப்படின்னு, சென்னை வந்துப்பா வீட்டில் தானே இருக்கேன். ஆமாம், எங்கேயும் போகாத, அஸ்வத் கால் பண்ணுவாங்க, உடனே போயிடு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ட்ராக் கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹர்ஷத் கான், அதுக்கப்புறம் அங்கேருந்து சித்துலேருந்து அப்புறம் ரவிக்குமார் சாரோட சிக்னேச்சர் மூவி. எக்ஸாக்ட்லி. அது முடிச்சதுக்கப்புறம் கைடுவோட பிளாஸ்ட். ஏன்னா அவங்க தான் ஹாப்பியஸ்ட் பர்சன். கால் பண்ணி ப்ரோ எங்கே இருக்கீங்க, கிளம்பி வாங்க, இவனுங்க ஆடி காமிச்சாங்க நல்லாவே இல்லை, நீங்கள் வாங்க கொஞ்சம், பயமாக இருக்குது ப்ரோ, இவங்க 2 பேரும் ஆட வைக்கணுன்றாங்க. நீங்கள் ஷார்ட் அப்போ தான் அஸ்வத் ப்ரோக்கே காமிச்சோம். பார்த்து ஷாக் ஆகி என்ன ஆடிட்டீங்க. இல்லை, ஹர்ஷத் இஸ் எ வெரி குட் டான்ஸர். ஹர்ஷத்துக்கு வந்து நான் என்ன வேணால் கம்போஸ் பண்ணலாம். ஹி வில் ரிஃப்ளெக்ட். நான் என்ன செஞ்சாலும் மாஸ்டர் ஓகே மாஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பான். பிகாஸ் அவன் ஃப்ரேமில் ரொம்ப லைட்டாக இருப்பான். அவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. நெகட்டிவிட்டிங்கிறது வாங்குறது தானே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் அப்படி ஆகலை இல்லை. பிகாஸ் வீ நோ, அஸ்வத் ப்ரோ நோஸ். வாங்கிட்டு படம் ரிலீஸ் ஆகி படம் முடிஞ்ச உடனே ஒரே வார்த்தை தான் சொன்னார், டான் 2 இல்லை டிராகன். அதுதான் தட்ஸ் த ரிப்ளை. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட அசா மாஸ்டர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீங் இந்த 100 crore கிளப். டிராகன் வந்து யூஆர் அ பார்ட் ஆஃப் தட் டீம் அப்படின்னு இருக்கும்போது ஹவு ஹாப்பி ஆர் யூ? எஸ், ஏன்னா வந்து மேஜராக வந்து நிறைய இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ படங்கள்லாம் பார்க்குறது வந்து அது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் படம்லாம் பார்க்குறது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு ஆக்சுவலி இப்போ தமிழ் சினிமாவில். ஸோ பீங் அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் நான் ஓப்பனிங்லேயே வந்து மோர் தென் லைக் அந்த வெட்டிங் சாங்கில் வந்து கயடு வந்து வி ஹவ் சீன் ஹர் லைக் அழகு அப்படின்ட்டு அந்த நாக்கு மடித்து போடுற அந்த ஸ்டெப்பே ஆக்சுவலி லைக் தியேட்டரில் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் நான் ஆஃப் கேமரா சொன்னேன், நான் நேற்று செகண்ட் டைம் பார்த்தேன். அது இட் இஸ் ஆல்மோஸ்ட் எவ்வளோ நாள் கழிச்சு. அப்போ கூட லைக் பீப்புள் ஆர் ஜஸ்ட் செலிப்ரேட்டிங். ஸோ எப்படி அந்த ஐடியாஸ்? இல்லை, ஐடியாவில் இல்லை, ஆக்சுவலி ஒரு செலிப்ரேஷன் சாங் பிளான் பண்ணியாச்சு. அது ஒரு சின்ன பிட்டு தான் சொன்னாங்க. டைரக்டரும் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக எமோஷ்னலாக போகுது, ஸோ திஸ் இஸ் த பிளாஸ்டஸ்ட் திங்காக இருக்கணும் அப்படின்னு பேசும்போது அஸ்வத் ப்ரோ சொல்லும் போது ஓகே. ஸோ ட்ராக் கேட்கும் போது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹர்ஷத் கான், அதுக்கப்புறம் அங்கேருந்து சித்துலேருந்து அப்புறம் ரவிக்குமார் சாரோட சிக்னேச்சர் மூவி. எக்ஸாக்ட்லி. அது முடிச்சதுக்கப்புறம் கைடுவோட பிளாஸ்ட். ஏன்னா அவங்க தான் ஹாப்பியஸ்ட் பர்சனில் அந்த கதையில். அவங்களுக்கு அடுத்தது கல்யாணம் ஆக போகுது, அவங்க ஹாப்பியஸ்ட். ஸோ அவங்க அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு லெவலுக்கு மேலே டான்ஸ் ஆடணும்னு பிளான் பண்ணதுனால தான் அந்த நாக்கு முடிச்சு. இல்லை, அதுதான் பிகாஸ் த்ரூ அவுட்ல இது வந்து ஷீ மெயின்டைன்ட் ஹர் கிளாஸ் அப்படின்னு தான் இருந்தது. லைக் அது வந்து அது அவங்களோட இது அப்பாற்பட்டது, ஒரு ஆப்போசிட் இது இருந்தபோது தியேட்டரே வேற லெவலில் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அது பிளான் பண்ணி தான் நான் கேட்டு வாங்கினேன். ஆக்சுவலி ஷார்ட் அப்போ ஸ்மைல் பண்ணி தான் பண்ணாங்க. கேட்டிருந்தீங்க? நான் பிளான் பண்ணி நான் கேட்டு அவங்க ஒரு மாதிரி இது நல்லா இருக்குமா அப்படின்லாம் கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியல, அந்த தமிழ் ஃபோக் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் இல்லை, நீங்கள் பண்ணுங்கள், செம்மையாக ஒர்க் ஆகணுன்னே அவங்க அதை பண்ண உடனே அங்கேயே நாங்கள் பார்த்தோன்னே இது எதுவும் நடக்க போகுது அப்படின்னு தான் பேசி. ஆமாம், பிகாஸ் மோர் தென் அந்த ஒரு பக்கம் வந்து அந்த ஃபோக் ஸ்டைல் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் த ஆங்கிள் ஆல்சோ வாஸ் வெரி நைஸ். அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இறங்கி குத்து அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆங்கிளும் இருந்தது. கேமரா ஆங்கிள் நிக்கேத்தோட மேஜிக். எஸ், நிக்கேத் மேஜிக். ஸோ எவ்ரிதிங் புட் டுகெதர் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அது வந்து கையிலேயே ஷூட் பண்ணோம். ஆமாம், சாங் ஃபுல்லாகவே ஹேண்டில்லே ஷூட் பண்ணுது. நிக்கேத்தோட என்னோட ஃபேவரட், ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேமராமேன் அவர். ஆக்சுவலி நாங்கள் ஆல்ரெடி புத்தம்புது காலையில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுலேயே ஹேண்டில் தான். ஐ லவ் இஸ் ஹேண்டில். அவர் தான் சூரரை போட்டுறவங்க தான் பண்ணாங்க. ஆமாம். ஸோ அவர் இந்த ட்ராக் ஷாட்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ ட்ராக் ஷாட் வேணும் அப்படின்னா ஹி வில் சிட் அன் அ சேர். ஒரு சேர் ஒருத்தர் நவுத்திட்டு போவாங்க, வில் பி இன் ஷோல்டர். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சூரை போட்டு பிடிஎஸ் பாருங்கள், அதில் அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ நான் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி எப்பவுமே நான் ரியர்சலில் ஷூட் பண்ணி அதை அப்படியே எடிட் பண்ணி அதை அப்படியே சாங்காகவே காமிச்சிருவேன். ஸோ காட்டின உடனே நிக்கேத் பார்த்துட்டு மாஸ்டர் ஒரு பிரச்சனை இல்லை, ஜாலியாக பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டாங்க. வாட் எக்யூப்மெண்ட் யூ வாண்ட் அப்படின்னு. வாண்ட் சம் ஜிம்மி ஸ்டெடி கேம். நான் சொன்னேன் நீங்கள் வந்தால் மட்டும் போதும்னு. ஹீடட் இந்த டச்சு இந்த பிடிஎஸ் பார்த்தீங்கன்னா இவரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. நான் அங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவேன். இந்த ஓகே கேர்ள்ஸ் டான்ஸர்ஸ்க்கெல்லாம் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே திரும்பி இங்கேயும் சொல்லுவேன். நிக்கேத் லெஃப்ட் ரைட் போகிறாங்க, நீங்களும் லெஃப்ட் ரைட்லாம் போகிறீங்க. ஸோ கரெக்டாக கைடு இப்படி வரும்போது நிக்கேத் ப்ரோ அப்படி டச்சில் வந்திருப்பாங்க.
ஸோ அதனால் தட்ஸ் நிகேத்ஸ் மேஜிக். யா ஸோ ஒன் சச் ஆங்கிள் அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அஃப்கோர்ஸ் யூ ஆர் வெரி வெரி ஹாப்பி டு ஷேர் மச்சான் ஒன்று ஆட வச்சுட்டேனா அப்படின்ட்டு. பிகாஸ் அஃப்கோர்ஸ் யோர் பாண்ட் இஸ் வே லாங் பேக், ரொம்ப வருஷமான ஒரு பாண்டு. அண்ட் பார்க்கவே அழகாக இருக்குது. லைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ராவல் ஆகி அடுத்தடுத்த படிகள் போகும்போது நீங்கள் கோரியோ பண்ண அவர் ஆட. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஒரு ஃப்ரேம் நான் சொன்னல கைடு ஆடுறதுன்னா 2 பேர் காம்பினேஷன். ஹர்ஷத்தும் சித்துவும் வந்து ஃப்ரேமில் டான்ஸ் ஆடும்போது ஓ மை காட், அவங்க 2 பேர் ஃப்ரேம் வந்தோடனே சீரியஸ்லி கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டை ஆட வச்சது ஒரு தனி ஃபீல் தான். எஸ் ரொம்ப ஆக்சுவலி அந்த சாங் கிடச்சதுக்கு காரணம் வந்து சித்து தான். ஆமாம், சித்து தான். அஸ்வத் ப்ரோவை கேட்டிருக்காங்க, சித்து ஆடுற கொரியோகிராஃபர் யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு ஒன்று தான். ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் பிரதீப் ப்ரோவோட ஃப்ரெண்டு. அவங்க அந்த படத்தோட கோஆர்டினேட்டரும் அவர் தான், ரமேஷ் ப்ரோ. ஸோ அவங்க இல்லை அசார் ப்ரோ பண்ணுவாங்க, அசார் மாஸ்டர் இருக்காங்க பேசுங்க அப்படின்னோடனே சித்து ஓகே அப்படின்னோடனே சரி ஃபைன்னொடனே சித்து ஃபோன் அடித்தான் எனக்கு. நான் அப்போ ஷூட்டில் இருந்தேன், முடிச்சுட்டு சென்னைக்கு வந்திருந்தேன். அப்போ சித்து ஃபோன் பண்ணி யோ எங்கேயா இருக்க அப்படின்னு. சென்னை வந்துட்டேன்ப்பா, வீட்டில் தானே இருக்கேன். ஆமாம், எங்கேயும் போகாத, அஸ்வத் கால் பண்ணுவாங்க உடனே போயிடு. சரி போய் பார்த்தா சொன்னாங்க இந்த மாதிரிலாம் சீக்வன்ஸ் இருக்குது அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ சித்து ஆட வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சித்து சொன்னா டே ஓகே அப்படின்ட்டான். ஸோ ரிஹர்சல் நாங்கள் சித்து ரிஹர்சலுக்கு வரல, இடின் கம் ஃபார் த ரிஹர்சல், அவர் ஷூட்டில் இருந்தாங்க. ஸோ டேரெக்டாக அடுத்த நாள் மத்தியானம் ஷூட் இருந்தது அவங்களுக்கு, சீன்ஸ் எடுத்துகிட்டு நான் நைட் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போது அஸ்வத் ப்ரோ திடீர்னு கால் பண்ணி ப்ரோ எங்கே இருக்கீங்க, கிளம்பி வாங்க, இவனுங்க ஆடி காமிச்சாங்க நல்லாவே இல்லை, நீங்கள் வாங்க கொஞ்சம். அப்புறம் வந்துட்டு ப்ரோ பயமாக இருக்குது ப்ரோ, இவங்க 2 பேரும் ஆட வைக்கணுன்றாங்க, நீங்கள் இல்லை ப்ரோ நான் இன்னும் சொல்லியே தரல, அவங்க இல்லை மணியெல்லாம் சொல்லி கொடுத்து ஆடி வச்சுருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் போய் பாருங்க அப்படின்னா. ஸோ நான் போனதுக்கப்புறம் நாங்கள் ரிஹர்சல்ஸ்லாம் பண்ணி லாக் பண்ணிவிட்டு ஷார்ட் அப்போ தான் அஸ்வத் ப்ரோக்கே காமிச்சோம். பார்த்து ஷாக் ஆகி யோ என்ன ஆடிட்டீங்க. ஸோ அதனால் அது அப்படியே அவங்க 2 பேர் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் ஆக்சுவலி ஃபன் பண்ணுறோம், அவங்களோட ஃபன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் விருந்துக்கெலாம் நான் தான் கொரியோகிராஃபி பண்ணுவேன், இந்த ஈவெண்ட்கான கொரியோகிராஃபி எல்லாமே பண்ணுவேன். எனக்கு இவங்க 2 பேரையும் ஸ்க்ரீனில் ஆட வச்சது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி, எனக்கு ஒரு எமோஷன். கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ அஃப்கோர்ஸ் விஜய் சித்து அண்ணா வந்து லைக் வி வர் சர்ப்ரைஸ் டு அவரோட டான்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹர்ஷத்தோட டான்ஸ் ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஹர்ஷத் இப்படிலாம் ஆடுவாரா அப்படின்ட்டு. பிகாஸ் வி ஹவ் சீன் இம் ஆல் ஆன் த காமெடி எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஹர்ஷத்தோட டான்ஸ் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கல. ஹி ஹேட் ஒன் எக்ஸ்ட்ரா இது அந்த சாண்டி மாஸ்டர் கூட கோரியோகிராஃப் பண்ணது, அதிலெல்லாம் வேறு மாதிரி ஆடினார். ஹர்ஷத்குள்ளே இப்படி ஒரு டான்ஸர் வந்து ஒளிஞ்சிருக்குன்னே தெரியாமல் இருந்தது. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி இல்லை, ஹர்ஷத் இஸ் எ வெரி குட் டான்ஸர். அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஹர்ஷத்துக்கு வந்து நான் என்ன வேணால் கம்போஸ் பண்ணலாம், ஹி வில் ரிஃப்ளெக்ட். நான் என்ன செஞ்சாலும் மாஸ்டர் ஓகே மாஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பான். பிகாஸ் அவன் ஃப்ரேமில் ரொம்ப லைட்டாக இருப்பான், அவன்கிட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. அவன் டைலாக் பேசும்போதும் சரி, அவன் ஏதாவது ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுறானோ இல்லை டைலாக் பேசுகிறானோ இல்லை டான்ஸ் ஆடுறானோ அந்த பாடியில் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, ரொம்ப லைட்டாக இருப்பான் ஃப்ரேமில். ஸோ ஹர்ஷத் இஸ் எ வெரி குட் டான்ஸர். நல்லா இன்னும் நிறைய பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பண்ணும்போது நிறைய வேரியேஷன் ஆஃப் ஹர்ஷத் கானை நான் காட்டணும்னு ஆசையாக இருக்குது. ஓப்பனிங்லேயே நான் கேட்ட மாதிரி தான், ட்ராகன் வந்து இட்ஸ் வெரி வெரி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அண்ட் பீயிங் இன்டூ 100 crore கிளப்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. பட் கீப்பிங் திஸ் அசைடு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் த ப்ரொமோஷனல் இன்டர்வியூவில் வந்து there was so much of negativity அப்படின்னு இருந்தது. லைக் அஸ்வத் சாரோட கான்ஃபிடென்ஸ் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, என்னடா இப்படி ஹைப் ஏற்றுறீங்க அப்படின்லாம் இருக்குது. பிகாஸ் அவருக்குன்னு மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து லைக் என்னன்னு சொல்கிறது, நிறைய ஹைப்பு கொடுத்துட்டு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னால பீப்புள் வந்து இப்படி பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆன் ஜென்ரல் நோட் இந்த நெகட்டிவிட்டிலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இப்போ இந்த ட்ராகனுக்கு நெகட்டிவிட்டி நிறைய வந்தாலுமே அதெல்லாம் உடச்சி இல்லைப்பா நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி தான். இல்லை, நாங்கள் அது நெகட்டிவிட்டிங்கிறது வாங்குறது தானே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் அப்படி ஆகலைல்ல. பிகாஸ் வீ நோ, அஸ்வத் ப்ரோ நோஸ். நாங்கள் அஸ்வத் ப்ரோக்கு வந்து ஓகே அவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார், ஓகே பண்ணட்டும். பட் அங்கே அவர் ரியாக்ட்லாம் பண்ணலை, வாங்கிக்கிட்டார். வாங்கிட்டு படம் ரிலீஸ் ஆகி படம் முடிஞ்ச உடனே ஒரே வார்த்தை தான் சொன்னார், டான் 2 இல்லை ட்ராகன். அதுதான் தட்ஸ் த ரிப்ளை. ஸோ அடி வாங்குறது பெருசே இல்லை, அந்த ரிப்ளையை ஜென்யூனாக கொடுத்தாலே போதும். ஏன்னா தப்பு கிடையாது, என்ன பண்ண முடியும், நம்மளால் அவரால் சொல்லவும் முடியாது. சொன்னாலும் நம்ம உங்களுக்கான சர்ப்ரைஸும் உடைக்க முடியாது. ஸோ அதுக்கான வேலை எஃபர்ட்டு அவ்வளோ இருக்குது உள்ள. நீங்கள் படம் பார்க்குறதுக்கு, நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம்
நீங்கள் இப்போ ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்விகள்லாம் எப்படி இருந்ததுன்ட்டு. ஸோ அவரால் சொல்லவும் முடியல. ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அந்த சர்ப்ரைஸ் நீங்கள் அந்த தியேட்டரில் என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இட்ஸ் ஓகே, அது பிரச்சனை இல்லை. பேசும்போது தான் சொன்னேன், தலைவா விடுங்க, படம் ரிலீஸ் ஆகட்டும், ஜென்யூனாக வேலை பார்த்துருக்கோம், கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் இருக்கும், அந்த கான்ஃபிடென்ட். பட் டூ மெனி கொஸ்டின்ஸ் வேர் த்ரோன் டு ஹிம்ல. அவர் ஆனால் ரொம்பவே அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் அந்நியாயத்துக்கு நிறைய கொஷின்ஸ் அப்படியே வீசி தள்ளிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா யோசிச்சு எப்படி அந்த மனுஷன் ஹேண்டில் பண்ணுறாரு இதெல்லாம் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் டீம் அதை எப்படி பார்த்தீங்க நீங்கள்? ஆக்சுவலி இல்லை, அதே மாதிரி தான் அவரும் நிறைய விஷயத்தை கடந்து தான் வந்திருக்காங்க. ஸோ இதுவும் அப்படி தான். அவரே ஒரே வார்த்தை தான், படம் பார்த்துட்டு இது வந்து டிராகன் இல்லை வேறு படம்னு சொல்லியிருந்தால் தான் ஃபீல் பண்ணியிருப்பாரே தவிர, படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் ஜென்யூனான ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்த படத்துக்கான ரிசப்ஷன் கிடைக்கும், அது கிடச்சிருக்கு, ஹாப்பி. ஸோ அதான் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணணுன்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. அண்ட் இப்போ ஆக்சுவலி நிறைய பேர் அஃப்கோர்ஸ் இந்த 8 years of struggle அப்படின்னு இருந்தாலுமே வந்து பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ரெகக்னைசிங் யூ மோர் அண்ட் மோர். அது வந்து இறங்கவே இல்லை, அந்த ஸ்கேல் ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் ஃபைனலி யூ ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப் அப்படின்னு மாதிரி சொல்லுவேன். இன்னும் நிறைய இருக்குதா, பட் ஸ்டில் இப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ உங்களோட ஃபேன்ஸ்க்கு நீங்கள் உங்களையே ரசிக்கிற உங்களுக்கு மாஸ்டர் அப்படின்லாம் சொல்லலாம் யாரும் கிடையாது இருக்காங்க. நீங்க வேற இவரு தான், நான் இவர் பார்க்குற மாஸ்டர் மாதிரியே இல்லை, ஃபைட் மாஸ்டர் மாதிரி இருக்காரு அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? அப்படி இல்லை, நம்ம தாடி புரியுது கேப்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி இல்லை சொல்றேன். புரியுது, நம்ம ஃபேன்ஸ்லாம் கிடையாதுங்க. சரி, உங்களோட நண்பர்களுக்கு அப்படின்ட்டு. நண்பர்கள் பயங்கர ஹாப்பி, என் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர ஹாப்பி, வாட் ஐ எம் டூயிங், வேர் ஐம் நவ். வேற ஐம் நவ்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. வாட் ஐம் டூயிங் இஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா, என் ஒய்ஃப், அவங்களுக்குலாம் பயங்கர ஹாப்பி. எங்கள் அம்மா வீட்டிலலாம் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு, இப்போ தான் வந்திருக்கேன், ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான், ஓகே ஏதோ ஓகே லைஃப்பில் ஏதோ பண்ணிவிடுவான், இவன் பேக் ஆஃப் மொத்தம் ஆக மாட்டான்ற ஒரு நம்பிக்கை என்னை சுற்றி இருக்கவங்களுக்கே இருக்குது. திரும்பி ஒரு பயம் இருக்கும்ல, லைக் வீட்டில் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வில் கீப் ஆன் சப்போர்ட்டிங், வில் கீப் ஆன் புஷிங் யூ நோ மேட்டர் வாட். நம்ம என்ன பண்ணாலுமே அது வந்துட்டு தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி. பட் அம்மா ஒய்ஃப்க்குலாம் வந்து ஒரு பயம் இருக்கும். ஏதோ எஸ்பெஷலி வாய்ப்பே இல்லை இல்லையா? என் ஒய்ஃப் பயங்கர சப்போர்ட், எங்கள் அம்மாவும் பயங்கர சப்போர்ட். அவங்களுக்கு என்னடான்னா, ஓகே இவனுக்கு ஒன்று தெரியும் அப்படிங்கிற விஷயம் தெரியும், தெரியாத விஷயத்தில் போய் தத்தளிக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. நமக்கு வந்து இவனுக்கு தெரியும்டா, இது ஜென்யூனாக வேலை பார்ப்பான், இது ஏதோ பண்ணி கொண்டு வந்துடுவான், நேர்மையாக மேலே வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது, அவங்களோட ப்ரேயர்ஸும் இருக்குது. ஸோ அதனால் அது ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.